தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இன்றைய தினம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது தெரியும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் ஒரு பணத்தை போட்டால் இன்றைக்கி அது மதிப்பு பல மடங்கு உயர்ந்த காரணத்தினால அதில் நடக்கிற அந்த அட்டூழியங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் பின்னணியில் கூட இது போன்ற நிலத்தகர உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இது போன்ற அட்டூழியங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது சார் பதிவாளர்களும் அரசு அதிகாரிகள் தான். தங்களுடைய சுயநலத்துக்காகவும் பணத்தாசைக்காகவும் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவருடைய அச்சுறுத்தலுக்காகவும் நியாயமான மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நியாயமாக கிடைக்காமல் அதுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு எந்த வகையில் அநியாயங்கள் பண்ண முடியும், சாமானியர்களை அலைய வைக்க முடியும் அப்படி என்பதற்கு கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் திரு வைத்தியலிங்கம் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய அந்த கூடுவாஞ்சேரி நிர்வாகிகள் எங்கள்கிட்ட ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அந்த வைத்தியலிங்கம் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு புகார் மனுவை நம்ம கொடுத்துருக்கோம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஐஜி ஆஃபீஸில் போய் அந்த மனுவை தான் கொடுத்துருக்கோம். மதிப்புக்குரிய பத்திரப்பதிவுத்துறை ஐஜி அவர்களை சந்திக்க முடியல, அதனால் டிஐஜியை பார்த்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம். சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2011ஆம் ஆண்டு காரணை புதுச்சேரி, அதாவது கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கு காரணை புதுச்சேரி என்ற கிராமத்தில் மகேஷ் என்பவர் வந்து ஒரு 356 பேருக்கு வீடு கட்டித்தரதா ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவர்களுக்கு விற்பனை செய்கிறார். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. அதில் 60% இடத்தை வந்து வீடு கட்டி கொடுப்பதாகவும் மீதி 40% தான் வைத்துக் கொள்வதாக அப்பொழுது பேச்சு. ஆனால் 10 வருடங்களாகியும் அந்த இடத்த வந்து எந்த ஒரு வீடும் கட்டித்தரல, அதற்கான முயற்சிகளும் எடுக்கல. வாங்கின நபர்கள் வந்து அந்த இடத்துக்கு காசு கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து கேட்கும்போது அந்த மீதி இருக்கிற அந்த 2 ஏக்கர் இடத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னால் வீடு கட்டி கொடுக்க முடியல சரியா அப்படின்றதுனால உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கள் பேரில் வந்து லீகலாக எழுதி கொடுத்துட்றாங்க. இது நடந்துருச்சு. அப்போது 2024ஆம் வருஷம் வரையும் அவர் எந்தவித ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கல. 356 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 356 பேருக்கும் எவ்வித ஒரு பதிலையும் மகேஷ்குமார் அவர்கள் சொல்லவே இல்லை. இந்த நிலையில் 16/2/2024 அன்று அந்த பாதிக்கப்பட்ட 356 பேரில் 30 பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூடிஎஸ் அந்த நிலத்தை சண்முகநாதன் என்பவருக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அந்த யூடிஎஸை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அதனால் அவருக்கு அந்த முழு அதிகாரம் இருக்குது. அதை கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் பதிவு செய்து கொடுக்குறாரு. அப்புறம் அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஏன்னா ஏற்கனவே அந்த 356 பேரில் திரு முருகேசன் மற்றும் திரு கிருஷ்ணா 2 பேர் வந்து அந்த மகேஷ்குமார் மேலே, அதாவது அந்த பில்டர் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, காவல் நிலையத்தில் அந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அதே போல் ரெரா, அதாவது அந்த ரியல் எஸ்டேட் துறையிலையும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை காரணம் காட்டி அந்த சார் பதிவாளர் அந்த ரெஜிஸ்டர் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு வந்து கடிதம் மூலம் அனுப்புகிறாங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட சார் பதிவாளர் நீங்கள் போய் பாருங்கள், அவர் வந்து இதற்கு தீர்வு சொல்லுவார் அப்படின்ட்டு மாவட்ட சார் பதிவாளராக வந்து இப்போ வந்து அதில் வந்து பொறுப்பு சார் பதிவாளர் மதிப்புடைய திரு முரளி அவர்கள் இருக்காங்க. அவரை பார்க்கும்போது அவர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இதில் இருக்க உண்மைத்தன்மையை அறிஞ்சு மீண்டும் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர்கிட்ட அனுப்பிட்டு நீங்கள் விசாரித்து இதை பதிவு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு மீண்டும் திருப்பி அனுப்பிட்டாங்க. இது அப்படியே நிலுவையில் இருக்குது. தொடர்ந்து ஒரு 4 மாதங்கள் ஓடினதுக்கப்புறம் 28/6/2024 அன்று யார் மேலே 356 பேரும் குற்றம் சாட்டினாங்களோ, அதாவது மகேஷ்குமார் அந்த பில்டர் மேலே குற்றம் சாட்டினாங்களோ அவருக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபாய் இடமா இருந்தால் கூட அந்த 10 லட்ச ரூபாய் இடத்துக்கு கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்களோ நானோ குப்பனோ சுப்பனோ ரெஜிஸ்டர் பண்ணிட முடியாது. எல்லாமே சரியா இருந்தால் கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் யாராலும் பண்ண முடியாது. ஆனால் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த 6 ஏக்கர் இடத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன்னைக்கு எங்ககிட்ட தான் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படின்னு தெரியல. இது போன்ற விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் பொழைச்சிக்கலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இது போன்ற விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. எப்படி சார் பதிவாளர் அந்த 30 கோடி இடத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் பண்ணித்தராங்கன்னு தெரியல. அதே போல் 50,000 ரூபாய்க்கு மேலே 50,000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுன்னா வங்கிகள் மூலம் தான் பதிவு பண்ணணும். ஆனால் அவர் அந்த மகேஷ்குமார் அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது 3 கோடி ரூபாயை அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டான்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ரொக்கமாக டாக்குமெண்ட்ல இருக்கு. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஏறக்குறைய நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன்னா, இதுல ஒரு 20 மீண்டும்
இவ்வளவு தைரியமாக ஒரு சின்ன விஷயம்னா பரவாயில்ல, இவ்வளவு தைரியம் இல்லாம ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாம எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சார் பதிவாளருக்கு தைரியம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ மீண்டும் இங்க யாரோட ஆட்சி நடக்குது? அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த அரசுக்கு தான் அவப்பேரை ஏற்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் என்ன நினைப்போம், திமுக ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி ரவுடிஸ் அதிகமாயிடுறா, இந்த மாதிரி நில அபகரிப்பு அதிகமாயிடுறாங்க, சார் பதிவாளருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்து வேணா என்னத்தை வேண்டாமோ சாதித்துக் கொள்ளலாம் தான் எங்களை போல ஆளுக்கு தெரியும். அதனால மதிப்பிற்குரிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தயவு செய்து இதையாவது நீங்கள் இரும்பு கரம் போட்டு அடக்கணும். ஏன்னா எல்லாமே நேர்மையின் பக்கம் நீதியின் பக்கம் நீங்க இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எல்லா விஷயங்களும் சரியாக இருந்தாலும் இந்த நாட்டில் சரியாக வாழ முடியாதுன்னு நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. அப்ப எல்லாருக்குமே தப்பு பண்ணுன்னு தோணும். அதனால உடனடியாக இன்னைக்கு ஐஜி கிட்ட அந்த மனுவை கொடுத்துருக்கோம். அதை ஒரு அவசர கால நடவடிக்கை எடுத்து அதன் மேல பண்ணி சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு கடுந்த தண்டனை கொடுக்கணும். அப்பதான் மீதி சார் பதிவாளர்கள் சரியா நடக்கும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா யார் காசு கொடுக்குறாங்க, இதுல முறைகேடாக ஒரு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, கேள்விப்படுறோம். ஏன்னா எதுவுமே காசு இல்லாம எதுவுமே நடக்காதுல்ல. சும்மாவே அந்த சார் பதிவாளர் அந்த விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. எதை காரணமாக கண்டி அதை தள்ளுபடி பண்றாரோ அதே காரணத்தை அதே அக்யூஸ்டிக்கே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு 20 பாயிண்ட் மட்டும் நான் படிச்சிருவேன். இது ஊடகங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. முதல் திரு 2024 அன்று பத்திரப்பதிவு செய்தால் அந்த பத்திரம் 22/2/2024 அன்று பத்திரப்பதிவை கேன்சல் செய்துள்ளார்கள். அதற்கான காரணம் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது, காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் உள்ளது, ஆர்சிப் கம்ப்ளைண்ட் உள்ளது என கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர்கள் கடிதம் மூலம் தெரிவித்தார்கள். பத்திரம் தவறான காரணத்தால் நிராகரிக்கப்பட்டது என்று கூறியும் நிராகரித்தார். கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் எந்த காரணத்திற்காக பத்திரத்தை நிராகரித்தாரோ அந்த காரணத்தின் கிரிமினல் குற்றவாளியான திரு மகேஷ் அவர்கள் மீது தடை மனு கொடுத்துள்ளோம். ஆனால் 28/6/2024 நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார். அதற்கான விளக்கத்தை கேட்கிறோம். 8/1/2011 அன்று டிவிஎஸ் டெவலப்பர்களாக திரு மகேஷ் மற்றும் திரு செல்வம் இருவரும் இருந்து 5.86 சென்ட்டை டாக்குமெண்ட் நம்பர் 13/029 என பதிவு செய்துள்ளார்கள். இருவரும் வீடு கட்டி தருவதாக 356 நபர்களுக்கு யூடிஎஸ் பதிவு செய்து கொடுத்துள்ளார்கள். ஆனால் தற்பொழுது இருவருக்கும் சொந்தமான சொத்தை திரு மகேஷ் மட்டும் எவ்வாறு பத்திரப்பதிவு செய்தார் என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும். திரு மகேஷ் மற்றும் திரு செல்வம் இருவரும் நடத்திய டிவிஎஸ் டெவலப்பர் டிவிடி கம்பெனி செயல்படாமல் பல வருடமாகிவிட்டது. அதனுடைய பேன் நம்பர் AADD 90997038 என்கிற எண் ஆக்டிவேஷனே இல்லை. அந்த பேன் நம்பர்ல பத்திரத்துல பதிவு செஞ்சுட்டு ப்ரூஃப்ல அவரோட பர்சனல் ஆதார் நம்பரை கொடுக்கிறாரு. அது எப்படின்னு தெரியல. 2 லட்சத்துக்கு மேல ரொக்க பரிவர்த்தனை செய்யக்கூடாது என அரசு அறிவித்துள்ளது. 3 கோடி ரூபாய் ரொக்கமாக எப்படி பரிவர்த்தனை செய்தால் பத்திரத்துல அப்படி எழுதியிருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட்ல 3 கோடி ரூபாய் ரொக்கமா வாங்கிருக்குன்னு எழுதியிருக்காங்க. அதை எப்படி சார் பதிவாளர் படிச்சாரா இல்ல அந்த நேரத்தில் அவர் கணக்கு தெரியாம போயிடுச்சான்னு தெரியல. ஒரு சொத்து பிரிக்கப்படாத இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம யூடிஎஸ் வாங்கினோம்னா உங்களோட யூடிஎஸ் எங்க இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. 356 பேர் அதுக்கு உரிமையாளர் இருக்கும்போது பட்டா மாற்றத்திற்கு மனு வழங்கப்பட்டு பரிந்துரைக்கு அனுப்பி 6 சென்ட்டுக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. 356 பேருக்கு உரிமையா இருக்கிற இடத்துக்கு 6 ஏக்கருக்கு எப்படி பட்டா வழங்கிருக்கான்னு தெரியல. கூடுவாஞ்சேரி சார் பதிவு அலுவலகத்தில் பவர் கொடுத்துள்ளார்கள். அவருடைய பவரை கேன்சல் செய்யும் போது பவர் பெற்றவரிடம் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் எப்படி கேன்சல் செய்தார்கள்? 30 நபர்கள் பவர் கொடுத்து அந்த பவரை பெற்றவர் ஒரு நபருக்கு கிரக ஒப்பந்தம் செய்துள்ளார். அந்த பவரையும் சேல் அக்ரிமெண்ட் உள்ள நிலையில் எவ்வாறு கேன்சல் செய்தார் என்ற ஒரு விளக்கம் வேணும். மாவட்ட பதிவாளரிடம் நாங்கள் பலமுறை பத்திரப்பதிவை ஏற்றுக்கொண்டு பத்திரத்தை தராமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருந்ததால் தான் இவ்வாறு நடந்தது. அலையை வச்சு அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாசம் அலையை வச்சு சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இன்று போய் நாளை வா அதே கதை பண்ணிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறாங்க. பத்திரப்பதிவின் போது ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும். ஆனால் எங்களிடம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும் போது எவ்வாறு திரு மகேஷ் பத்திரப்பதிவு செய்தால் என்பதை விளக்கம் கொடுக்கணும். ரூபாய் 50 லட்சத்துக்கு மேல பத்திரப்பதிவு பண்ணா டிடிஎஸ் 1% கட்டணும். அதை கட்டாமல் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு 600 கோடி ரூபாய்க்கு எப்படி டிடிஎஸ் இல்லாம பண்றாங்கன்னே தெரியல. ஒரு வியாபாரி ஒரு சின்ன வரியை கட்டணும், அவனை அதை பண்ணி இதை பண்ணி சீல வைக்கிறவங்க இது போன்ற அசம்பாவிதம் நடக்கும்போது கேள்வி கேட்கறதே கிடையாது. பத்திரப்பதிவு செய்யும் போது சிபிஎஸ் போட்டோ வைக்க வேண்டும் என சட்டம் இருக்கும் போது இவங்க சிபிஎஸ் போட்டோ கூட வைக்கல. திரு அக்பர் சரத்குமார், செல்லத்துறை ஆகியோருக்கு பத்திரப்பதிவு செய்தலில் 25 பக்கங்களா இருக்காங்க பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா டாக்குமெண்ட்ல 23 பக்கம் தான் இருக்கு. மீதி 22 பக்கம் தான் இருக்கு. மீதி 3 பக்கம் எங்க போச்சுன்னே தெரியல. யாரா பத்திரம் தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஆமா,
டாக்குமெண்ட் நம்பர் 2101/2024 அன்று கேன்சல் செய்த பவர் பத்திரத்தை திரு கலையரசி என்பவர் தான் கலைவாணி என்பவர் தான் கைரேகை வைத்து பத்திரத்தை வாங்குவதை பதிவு செய்துள்ளோம். ஆனால் இது நாள் வரைக்கும் திரு கலையரசி பத்திரத்தை திருப்பி தராது. ஏன்? இன்னும் மேலும் ஒரு பத்திரம் தவறாக பதிவு செய்துள்ளார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. தவறான முறையில் பதிந்துள்ளார் என அரசே கண்டுபிடித்து ஊழல் நிலத்தை ஒப்படைக்கவும், இந்த சொத்தானது தனிப்பட்ட நபருடன் இல்லை, டிவிஎஸ் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற பொது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு சொந்தமானது பதிவு செஞ்சிருக்காங்க 3 கோடி ரூபாய். ஆனால் எந்த வங்கி, எந்த கிளை, எந்த ஆர்டிஎஸ் நம்பர் எதுவுமே அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷனே ஆகல. அவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி பணம் இருந்ததுன்னா டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. எந்த வங்கி மூலமா அமைச்சிருக்கோம், செக் இருந்தா அந்த செக் நம்பர், அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை. சர்வே நம்பர் 347, 346, 349 ஆகிய சர்வே எண்ணுக்கு உண்டான நிலத்தின் மதிப்பை குறைத்தும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கடைசியாக 30 நபர்களுடைய அதாவது அந்த பத்திரத்தை வந்து அவங்க திருப்பி தரணும். முறைகேடாக 28/6/2024 நடந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய திரு மூர்த்தி அவர்களுக்கும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ஏன்னா அதிகாரிகள் வைத்ததுதான் சட்டம் என்று ஆகிவிட்டால் ஜனநாயக நாட்டில் ஓட்டு இருக்கு, தேர்தல் இருக்கு, அதுக்கு மனராட்சி இருந்துட்டு போயிடலாம் இவங்க அதிகாரி அப்படின்ட்டு. அதனால தயவு செய்து மதிப்பிற்குரிய முதல்வர், அதாவது நாங்கள் வந்து இங்கே வரணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, போராடி பார்த்துட்டோம். 6 மாசமா போராடி பார்த்துறாங்க. தினமும் நடந்து செருப்பு தெரிஞ்சதான் மிச்சம். அப்போ இவர்களை போன்ற ஆட்களுக்கு நீதி வேணும்னா என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்துக்கு போனால் குறைஞ்சபட்சம் 20 வருஷம் வழக்கு வரும். அப்போ தப்பு செய்யறது சார் பதிவாளர், நீதிமன்றத்துக்கு போறது நாங்களா? அப்போ அதற்கான ஒரு விடை வேணுன்றதுக்காக இந்த பத்திரிகை சந்திப்பு வச்சிருக்கோம். தயவு செய்து மதிப்பிற்குரிய முதல்வர் காதுகளுக்கு இது போகணும். இது வந்து முழுக்க அவர் பெயரை தான் இது வந்து டேமேஜ் பண்ணும். திமுக ஆட்சியா நிலத்தை இப்படிதான் கொள்ளடிப்பாங்க அப்படின்ற வார்த்தை மக்கள் மனசுல வராத அளவுக்கு தன்னுடைய ஆட்சியின் பெயரை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்கிறேன்.